பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடைய ஒரு மைண்ட் என்னன்னா மைண்ட் செட் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், ஒரு வருஷம் போனா பரவாயில்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா விட்டுறது தான் நம்மளுடைய பெரிய டிராபேக் இந்த இடத்துல. எனக்கு வந்து ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. பட் ஆனா ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட்டா இருக்க விடல. அவங்க இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒத்துக்காது, இந்த சமுதாயம் வந்து ஒத்துக்காது. ஒருத்தர் வந்து படிச்சுட்டானா பாஸ் ஆயிட்டானா ஓகே, பட் எங்க படிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, இவன் வீண் பேச்சு பேசுறான், வீணா போயிட போறான் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் மார்க் டெஸ்ட்னு எடுத்தது வந்து பண்டில் கோர்ஸ் மட்டும்தான். பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் கைட்லில இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் எடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 40+ எக்ஸாம்ஸ் வந்து மெயின்ஸ்ல போயிட்டு இருக்கு. என் சிஏல வந்து கம்மியாக்கு என்ன பண்ணலான்னு இருக்கு. அவர் சொன்னது என்னன்னா கன்சிஸ்டன்டா 15 days, ஜஸ்ட் 15 days வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க டிஎன்ஏவை. ரெகுலரா நீங்களே உங்களை அறியாம டிஎன்ஏவை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொன்னது. அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். டிஎன்ஏ மட்டும் தான் நான் பார்த்தேன். அம்மாவுக்கு வந்து பல்மனரி டிசீஸ் இருக்கு, அதனாலதான் டிராவல் பண்ண முடியல. பட் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி சார். ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சந்தோஷத்துல கண்ணை விட்டதே நான் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா சார் பார்த்தேன். எஸ்பியோட பிராண்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு. எஸ், நான் ப்ரௌடா இருக்கு எனக்கும். எஸ்பிஐல நானும் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த டாப்பர் ஸ்டாக் பை கைட்லி ஸ்கோர் பேங்க் எக்ஸாம் தமிழ். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு நான் ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற பர்சன்ஸ்க்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அன்னைக்கு வந்திருக்காரு. இவர் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 8 இயர்ஸா எக்ஸாம் கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்காரு. இந்த ஜேர்னியை சக்சஸ்ஃபுல்லா எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிச்சிருக்காரு. இன்னமும் அடுத்து எஸ்பிஐ பிஓவும் கண்டினியூ பண்ணுவாருன்னு நம்புறேன். சொல்லுங்க சரண்ராஜ், எப்படி நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க ஆஃப்டர் 8 இயர்ஸ்? எஸ் சார், பட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 2017 தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். நான் 16 பாஸ் அவுட் சார். ஆக்சுவலா பிஇ முடிச்சிருந்தேன், 16 பாஸ் அவுட். அப்போ எனக்கு பேங்கிங்கோடைய அவேர்னஸ் எனக்கு தெரியாது. 1 இயருக்கு அப்புறம் தான் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் இதை பத்தி எல்லாம் வந்து ஆட் வரும் டிவில. இந்த மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து நடத்துவோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆட் வரும். அப்போ வந்து எல்லாருக்கு மாதிரி தான் சார் ஓகே நம்மளும் பேங்க் ஜாப் போகலாம் அப்படின்னு ஒரு கனவு. அது வந்து சரி நம்ம உள்ள வருவோம். உள்ள வந்த உடனே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு உள்ள போய் படிக்க ஆரம்பிச்ச உடனே ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. பட் வந்து மெயின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, மெயின்ஸ் எப்படி கிளியர் பண்றது அதை வந்து சொல்லி தரது இல்லை. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் பண்ற டிராபேக்ஸ், அது மட்டும்தான். அப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இன்டர்நெட்டோடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து அவ்வளவு கிடையாது. அப்போதான் ஜியோடைய ஸ்டார்டிங் பீரியட், ஜியோ அப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து யூடியூப் சேனல்ஸ் அவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம சிடபிள்யூஜிஎஸ் கூட 2018 அப்புறம் தான் ஓரளவுக்கு 19 அப்புறம் தான் ப்ராப்ளம் ஆனது. அப்புறம் தான் எல்லா யூடியூப் சேனல்ஸ் வந்தாங்க. அதுக்கு ஜர்னி ஸ்டார்ட் ஆனது 2015 16 16 சார். 16ல நீங்க ஸ்டார்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, பேசிக்ஸ் கிளியர் பண்ணிடுறீங்க. ஆமா, உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல தெரிஞ்சுதா ஓகே இந்த ஜர்னி வந்து அவ்வளவு ஈஸியா இருக்காது, 8 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதா? எப்ப நீங்க இதை ஃபீல் பண்ணீங்க? இது வந்து ஆக்சுவலா வந்து என்னால முடியும் நான் ஃபீல் பண்ணிட்டேன் சார். இது என்னால கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இப்போ நம்ம பேங்கர்ஸோடைய பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடைய ஒரு மைண்ட் என்னன்னா மைண்ட் செட் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், ஒரு வருஷம் போனா பரவாயில்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா விட்டுறது தான் நம்மளுடைய பெரிய டிராபேக் இந்த இடத்துல. நம்ம இப்படி நினைக்க கூடாது. நம்மளால முடிஞ்சிச்சுன்னா அந்த வருஷமே கிளியர் பண்ண பாத்துக்கணும். அப்படி விட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு விஷயத்துல நம்மள இன்வால்வ் பண்ண வச்சிடும். அப்படி வந்து பண்ணீங்கன்னா ட்ராக் ஆயிடும் சார். அப்படிதான் ட்ராக் ஆயிட்டேன் நான். ஓகேங்களா, அதுல எக்ஸாம்பிள் வந்து நான் தான் அதுல பர்சனல் இஷ்யூஸ்ல வந்து ட்ராக் ஆயிட்டேன். அதனால நான் வந்து 6 இயர்ஸ் இழந்துட்டேன். திருப்பி கேட்டால் எனக்கு கிடைக்காது. அந்த இயர்ஸ் போனதுதான். அதான் சார் எனக்கு லேட் ஆனது காரணம் அதுதான். நான் என்ன கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா, பொதுவாகவே பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாங்கன்னா டிமோட்டிவேட் ஆவாங்க.
எஸ் சார். கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் வந்து அவங்கள பெருசா அஃபெக்ட் பண்ணும். ஆமா சார், அஃபெக்ட் பண்ணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் 10 days, சில பேர் 1 month கூட எடுத்துக்குவாங்க பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப ப்ரிப்பரேஷன் ட்ராக் கொண்டு வரதுக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க 52 எக்ஸாம்ஸ் நான் அப்பீல் இருக்கேன்னு சொன்னாங்க. 52 ஃபெயிலியர்ஸ் நீங்க வந்து பாத்திருக்கீங்க. எப்படி இவ்வளவு ஃபெயிலியர்ஸை பார்த்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஏன்னா நான் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 marks ஜஸ்ட் 3 marks போகும்போது நம்ம என்னால முடியும், ஏன்னா நம்ம இவ்வளவு மார்க்ஸ் எடுத்துட்டோம், கிட்ட வந்துட்டோம், நம்மளால முடியாதுன்னும் போது நானே ஃபீட்பேக் இருப்பேன் சார். அப்போ வந்து ஐ எம் கேப்பபிள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னும் போது நம்ம ஏன் விடணும், நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால விட முடியல. ஏன்னா நான் வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அப்படி போகும்போது வருஷங்களும் ஓடிடுது. நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா இன்னொரு SBI நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இயர் தான் வரும். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். என்னுடைய பேட் லக்கா என்னன்னு தெரியல, எல்லாமே 2 marks 1.5 marksல போய்கிட்டே இருக்கும். அது என் நேரமா இல்லை என்னன்னு தெரியாது. நம்மளும் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணணும் இல்லைங்களா, நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம போடணும். நம்மளும் கண்டினியூஸா படிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளோட கன்சிஸ்டன்சி இழக்கக்கூடாதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கலாம் மட்டும்தான் அது கன்சிஸ்டன்சி இழக்க முடியாது. நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் தான் அது தேவை, யார் சொல்லியும் வரக்கூடாது, வகுப்புக்கூடாது. ஓகே, இந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட கவுண்டர் பார்ட் இன்னொன்று இருக்கு. ஐ மீன் ஃபேமிலி. ஆமா சார். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கன்சிஸ்டண்டா கண்டிப்பா ஒரு எமோஷனலா ஒரு சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் ஃபினான்சியல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமா சார். உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்க பார்த்து இருந்திருப்பாங்க. ஆமா சார். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அதை தாண்டி ஃபேமிலி கொஞ்சம் அவுட்டர் போனோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ். ஆமா சார். நீங்க உங்க சன் வந்து இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கானே, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, வயசாயிட்டே இருக்கு, இன்னும் மேரேஜ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசாம வேற ஏதாவது ஜாப் போக சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆமா. எப்படி உங்க ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி உங்க ரிலேட்டிவ்ஸை ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு வந்து ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா தான் சார் இருந்தாங்க. பட் ஆனா ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட்டா இருக்க விடல. அவங்க இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒத்துக்காது, இந்த சமுதாயம் வந்து ஒத்துக்காது. ஒருத்தர் வந்து படிச்சுட்டானா பாஸ் ஆயிட்டானா ஓகே, பட் எங்க படிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, இவன் வீண் பேச்சு பேசுறான், வீணா போயிட போறான் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே நம்ம ஜெயிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், வா எப்படியோ பாடுபட்டான், படிச்சான், பயங்கரமா முயற்சி பண்ணாம்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எப்பவுமே அந்த தாட்டுக்கும் தான் இருக்கும். ஆனா வந்து எங்க அப்பா அம்மா வந்து யாருமே படிச்சவங்க கிடையாது சார். பட் ஆனா எங்க அண்ணன் வந்து படிச்சவன். எங்க அண்ணன் வந்து உண்மையிலேயே ஃபினான்சியலி சப்போர்ட்டும் பார்த்துக்கிட்டான். எனக்கு சப்போர்ட்டா இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எடுத்து சொன்னதே எங்க அண்ணன் தான். வீட்டுல வந்து ஒருத்தர் படிச்சதுக்கு எங்க அப்பா அம்மா சொல்லவே எங்க அப்பா அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே அச்சீவர்ஸ் ஆயிடுவாங்க. வெரி குட். அண்ணா என்ன பண்றாரு? அண்ணன் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் சார், சீமென்ஸ்ல இருக்காரு. ஓகே ஓகே. ஸோ அவர் உங்களுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு, மோட்டிவேட்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ முடியாதுன்னு சொல்லி 7 years 8 years கஷ்டப்பட்டு SBI மாதிரி ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் போய் ஒர்க் பண்ண போறீங்க. ஆமாம் சார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெருமையான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். ஆமாம் சார். இப்போ உங்களை மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க பர்சன்ஸ், 3 years 4 years படிக்கிற பர்சன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலா வந்து 3 years 4 years படிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி நம்ம என்ன எப்படி நம்ம இன்வால்வ்மெண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது நம்ம என்ன பேக் வாங்கியிருக்கோம், எதை நம்ம டெஸ்ட் சீரிஸ் என்ன, நம்ம அதுல எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த தப்பானதை வந்து நம்ம ரெக்டிஃபை என்ன தப்பா இருக்குன்னு அதை வந்து திருப்பி பார்க்கணும். அந்த நம்ம மிஸ்டேக், நம்ம மார்க் டெஸ்ட் எடுக்கிறோம், சப்மிட் கொடுத்துட்டீங்க, ஆனா வந்து விட்ட கொஸ்டின் ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ்க்குலாம் சொல்யூஷன் பார்த்துருக்கோமா அப்படின்றத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மார்க் டெஸ்ட் எடுத்ததே கிடையாது சார். ஆனஸ்ட்லி நான் சொல்றேன், நான் வந்து எந்த சைட்லயுமே மார்க்ஸ் டெஸ்டே எடுத்தது கிடையாது. நான் வந்து எடுத்தது மார்க் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா CA மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். CAக்கும் ரீசனிங் மட்டும் தான் எடுப்பேன். நான் மார்க் டெஸ்ட்னு எடுத்தது வந்து பண்டில் கோர்ஸ் மட்டும்தான். பண்டில் PDF கோர்ஸ் கைட்லில இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் எடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற மார்க் டெஸ்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு இன்வால்வ்மெண்ட் வராது. ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் போடணும், 60 minutes இல்ல 45 minutes வைக்காகணும். ஆனா பண்டில் கோர்ஸ்ல அப்படி கிடையாது, ஒன்லி 20 கொஸ்டின்ஸ் தான். சொல்றீங்க மெயின்ஸ் பிலிம்ஸ் வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. மெயின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு பண்டில்ஸ்ல. ஓகே. நம்ம பண்டில்ஸ்ல டைம் அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல 15 கொஸ்டின்ஸ் தான் பர்சன்ட் இருக்கும், 5 கொஸ்டின்ஸ் வந்து நெஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாமே ஆயிடும், ப்ராக்டிஸ் பண்ணாம ஆயிடும். அதுல வீடியோ சொல்யூஷனும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு. அதனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்டில் சீரிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் போயிடலாம். நீங்க இப்போ குவான்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணீங்க? குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே தான் சார், PDF கோர்ஸ் தான்.
எல்லாத்துக்குமே நான் பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணேன். நான் ஆக்சுவலா இங்கிலீஷ்ல மட்டும் தான் சார் வீக். ஆக்சுவலா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல சக்சஸ் மீட் நடத்திருப்பாங்க இல்லைங்களா, CWJ நடத்துவாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் பர்சன் வந்து எனக்கு கிடைச்சாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து இந்த மார்க் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஐடியா சொன்னாங்க, செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல மேட்டர்ஸ், அதுவும் மெயின்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கணும். பேராஜம்பிள்ஸையும் ஃபேஷியல் வெப்ஸ் அதுக்கப்புறம் வெக்காப்ஸ் யூஸ் பண்ற இது வந்து அதிகமா தொடாதீங்க. நம்மளுக்கு வந்து படிச்ச மாதிரி இருக்கும், ஆனா வந்து தொட்டினா தப்பா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேராஜம்பிள் 6 கொஸ்டின் இருக்கும் சார், 6 ஜம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். ஒரு 2 சென்டென்ஸ் தப்பாச்சுனாலும் அது அவுட்டு தான், அந்த ஃபுல்லாவே போயிடும். அதனால வந்து பேராஜம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சாலும் தொடாத. ஆனா அது பேராஜம்பிள்ஸ்ல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் வச்சு ஒரு சமயம் கேட்பாங்க, அதை மட்டும் விடக்கூடாது. ஓகே, அதுல போட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் மார்க் வந்துருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். நான் பேராஜம்பிள்ஸ் தொடர்ல செஞ்சது. ஓகே, அதனாலதான் எனக்கு பூஸ்ட் அப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான டிப்னு நினைக்கிறேன் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு. ஆமா. ஸோ இதை தாண்டி வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி நீங்க வந்து படிச்சீங்க சார்? ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நான் வந்து 40+ மெயின்ஸ் வந்து நான் போயிடுச்சுன்னும் போதே ஆதித்யா சார் நம்ம இருக்காரு இல்லைங்களா, நம்ம CA உடைய சார் இருக்காரு. அது வந்து நான் TNAன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு, வீடியோ போட்டுன்னு இருக்காரு. அவர்கிட்ட நான் சேட் பண்ணேன், இந்த மாதிரி நான் வந்து 40+ எக்ஸாம்ஸ் வந்து மெயின்ஸ்ல போயிட்டு இருக்கு, என் CAல வந்து கம்மியா இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னது என்னன்னா, கன்சிஸ்டன்டா 15 days, ஜஸ்ட் 15 days வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க TNAவை. ரெகுலரா நீங்களே உங்களை அறியாம TNAவை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொன்னது. அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். TNA மட்டும் தான் நான் பார்த்தேன், எதுவுமே நான் பார்க்கல சார். ஆக்சுவலா நான் இது 2024ல இருந்து நான் RRB PO வந்து இன்டர்வியூ போயிருக்கேன். அதுக்கப்புறம் ரயில்வேஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். 3 ரயில்வேஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு 2வது ஸ்டேஜ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் FCA AG3ல கூட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு, என் நேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே வந்து ஆதித்யா சாருடைய அந்த இது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். எதுவுமே நான் அப்பார்ட் ஃப்ரம் அதை தாண்டி வேற எந்த சோர்ஸுமே நான் பார்க்கல. ஆதித்யா சாரோட யூடியூப் ஃப்ரீ வீடியோஸ். ஆமா, ஃப்ரீ வீடியோஸ். டெய்லி TNA வந்து எனக்கு என்னஃபா இருந்துச்சு. நான் வந்து அது அசல் பேட்ச்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பட் ஆனா அது வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, அதனால நான் வாங்கல சார். ஸோ ஒன்லி ஃப்ரீ வீடியோஸ் மட்டும் தான் நீங்க ஃப்ரீ வீடியோஸ் அவர் தான் சஜஸ்ட் பண்ணாது. அது டெய்லி பாத்தீங்கன்னாலே எனஃப்னு சொன்னாங்க. நான் அதை வந்து அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணேன் சார். நைஸ் நைஸ் நைஸ். இந்த ஜேர்னியில் நீங்க எவ்வளவு இன்டர்வியூ போயிருக்கீங்க? கிட்டத்தட்ட IBPS மூலமா நடந்த எக்ஸாமுக்கு வந்து 3 இன்டர்வியூஸ் போயிருக்கேன் சார். சரிங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மணிபால் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று அப்போ வந்து நடந்துச்சு, அது மூலமா வந்து ஒரு 3 இன்டர்வியூஸ் போயிருக்கேன். அது வந்து எனக்கு சொல்லலை, என்னன்னா சேல்ஸ் ப்ரோக்ராம்ன்றது அவங்க சேல்ஸ் தான் அவங்களுடைய இதுன்னு அவங்க என்கிட்ட சொல்லலை. அதனால நான் வந்து தெரியாம 3 இன்டர்வியூ அதுவும் பண்ணேன். எனக்கு சேல்ஸ்ன்னு அதுக்கப்புறமா சொன்னாங்க, நான் விலகிட்டேன், எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விலகிட்டேன் சார். ஓகே ஓகே. உங்க ஜேர்னி ரொம்ப பெருசுங்கிறதுனால உங்க சக்சஸ்க்கான செலிப்ரேஷனும் பெருசா இருந்திருக்கணுமே. ஆமா சார். எப்படி நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணீங்க? முக்கியமா உங்க ஃபேமிலி அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் கன்வே பண்ணீங்களா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படி ஒரு சக்சஸ்? ரிலேட்டிவ்க்கு வந்து உண்மையிலே இன்னும் கன்வே பண்ணல சார். ரிலேட்டிவ் கன்வே பண்ணணும்னா நான் உண்மையிலே சொல்றேன் சார், நம்ம வந்து அந்த சீட்ல உக்காந்துட்டு அந்த போட்டோவோட போட்டுட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாதான் அவங்களுக்கு கன்வே பண்றதாவே இருக்கும் சார். ஓகே, நான் உக்காரத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே சொல்லக்கூடாதுன்றதுலயே இருக்கேன் நான் இன்னும். அப்பா அம்மா வந்து ரொம்ப எக்ஸைட்டட் சார். ஆக்சுவலா அம்மாவுக்கு வந்து பல்மனரி டிசீஸ் இருக்கு, அதனாலதான் டிராவல் பண்ண முடியல. பட் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி சார். ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சந்தோஷத்துல கண்ணை விட்டதே நான் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா சார் பார்த்தேன். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் சார். 8 years வந்து ரொம்ப வலியை கொடுத்துருச்சு எனக்கு. வெளியே நான் இதுக்கு நான் வெளியவே போனதில்லை, வெளியே முகத்தோட காட்டுறது இல்லை. நான் உள்ளே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சேன் 8 years. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா இப்பதான் நான் வந்து வெளியே வர டிராவல் பண்ணி வெளியே வர, இதுக்கு நான் எங்கேயுமே போனதும் கிடையாது. புரியுது. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அண்ணா என்ன சொன்னாரு? அண்ணாவுக்கு ரொம்ப நான் வந்து நன்றி கடன் தான் சார் பட்டிருக்கேன். அண்ணான்றதை விட எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். நான் அவனை அண்ணான்னு கூப்பிட்டது கிடையாது, நான் வந்து வாடா போடாதான் கூப்பிட்டுருக்கேன். ஆனா உண்மையிலே அவன் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் சோல் மாதிரி. எனக்காக வந்து நிறைய செஞ்சிருக்கான், இன்னமும் செய்வான் எனக்காக. எதுவும் இப்போ கூட சார் நான் வந்து அப்பா சொன்னாரு, இந்த வாட்டி நீ ஃபெயில் ஆயிட்டுனா ஸ்டாப் பண்ணிடு, உனக்கு எதனாச்சும் ஒரு தொழில் வச்சு தரேன், எதனாச்சும் பாத்துக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அண்ணன் தான் நான் சொன்னா, இல்ல
அவனுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, நான் சப்போர்ட் பண்றேன், அவனால முடியும், இஸ் கேப்பபிள். அவர் இப்போ கூட சொன்னாரு. அதனால மட்டும்தான் என்னால இவ்வளவு தூரம் என்னால வர முடிஞ்சுச்சு. எங்க அண்ணனுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் அப்பவே ஸ்டாப் அப்பயே நான் வந்துட்டு இருப்பேன் நான் வெளியே. ஸோ இப்போ வந்து ரொம்ப பெருமையா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமேலு. ஆமா சார், ரொம்ப வந்து நேரத்துல இருந்து சார் எஸ்பியோட பிராண்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எஸ், நான் ப்ரௌடா இருக்கு எனக்கும். எஸ்பிஐல நானும் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. ஜூனியர் லெவல்ல போனா கூட எம்ப்ளாயின்ற ப்ரௌட் எனக்கு இருக்கு, எஸ்பிஐயோட எம்ப்ளாயின்னு போது. கண்டிப்பா. ஃபைனலா இப்போ உங்களை மாதிரியே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு கன்சிஸ்டன்சியே விடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்ல பண்டில் கோர்ஸ் ஃபாலோ பண்றீங்க, நீங்க எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட் 100% இருக்கணும். நீங்க மார்க் டெஸ்ட் எடுத்த உடனே அது முடியாது. அதை எடுத்து ப்ராப்பரா நீங்க ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸையும் ராங்கான கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அதுல என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து நம்ம எல்லாருமே சொல்றது சார், இங்கிலீஷ்ல வீக்குன்னு சொல்றது தான் சார். உண்மைதான் நானும் சொல்றேன், நானும் வீக்கு தான். எனக்கு அந்த அச்சீவர் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான். ஆனா எனக்கு யாருமே அந்த மாதிரி சொல்லவே இல்லை சார். இங்கிலீஷ்லயும் சரி நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளால எல்லாமே பண்ண முடியும். செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேட்டர் பண்ணுது. நம்ம வெக்காப்ஸும் பேராஜம்பிள்ஸ் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டா சரியா போச்சு சார். அதுல சூப்பர், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஓகே சார். உங்களோட பெயின் என்னங்கிறது உங்க கண்ணில் பார்க்கும்போதே தெரியுது. எஸ், அதை இப்படி ஹாப்பியா நீங்க வந்து என் பண்ணிருக்கீங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார்.